ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் வெகுநாள் பழகியதில்லை. ஆனாலும் மிக குறைந்த நாள்களில் பழகியிருந்தாலும் மிக கூடுதலாக என் மனத்தில் ஓர் இடத்தை பிடித்து கொண்டவர் என்று சொன்னால் அவர் ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள்தான். 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மறைந்து போய்விட்டார். ஆனாலும் அவர் இன்னமும் அறிவாளிகள் மத்தியில், நல்லவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நான் நேரடியாக பழகிய நாள்கள் மிக குறைவு. இருப்பினும் அந்த வானொலியில் அவர் ஒரு 3 நிமிடங்களில் சொல்லுகிற அந்த செய்தி பல நேரங்களில் என்னை தெருவில் நின்று கேட்க வைத்திருக்கிறது. அப்படி ஒரு வடிவத்தையும் அவர் அமைத்து கொள்வார். ஒரு செய்தியை சொல்லுவதென்றால் முதலில் ஒரு அரை நிமிடத்தில் அதற்கான முன்னுரை, பிறகு 2 நிமிடங்களில் அந்த செய்தி, இறுதியான 30 நொடிகளில் ஒரு குட்டி கதை, அவரே தயாரித்த ஒரு கதை என்று இப்படி ஒரு வடிவம், ஒரு ஃபார்ம் என்று சொல்லுவார்களே, அதை பேச்சில் அமைத்து கொண்டவர். பிறகு நேரடியாக அவரை சந்தித்த போது, பேசிய போது அத்தனை எளிமையான, அத்தனை தெளிவான, அத்தனை பழகுவதற்கு ஒரு பண்புடையவராக நான் அவரை பார்த்தேன். ஒரு இடத்தில் போயிருக்கிற போது அவருக்கு முகத்திலே கொஞ்சம் ஒப்பனை செய்யலாமா என்று கேட்டால் அதற்கு அவர் என்ன விடை சொல்லுகிறார்? அதை மிக எளிமையாக சொல்லுகிறார். ஒப்பனை செய்யலாம், அப்போவாவது கொஞ்சம் முகம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் என்று வேடிக்கையாக சொல்லுகிறார். எனக்கு அவரோடு ஏற்பட்ட இன்னொரு பெரிய அனுபவம், ஒரு விழாவிற்கு போயிருக்கிற நேரத்தில் அவருக்கு போக்குவரத்துக்காக ஒரு தொகை கொடுக்கப்படுகிறது. அந்த தொகையை அப்படியே வாங்கி ஒரு முகவரி எழுதி, இது அனாதை பிள்ளைகளின் பள்ளிக்கூடம், அங்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். பக்கத்திலே இருக்கிற ஒரு நண்பர் அவரிடத்திலே, இதை அவர்களிடத்திலே கொடுக்கிறீர்களே, அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் அவர்களே வைத்து கொண்டு விட்டால் என்ன ஆவது என்று கேட்டபோது, இதை நீங்களே கொடுக்கலாம் இல்லையா என்ற நேரத்தில் தென்கட்சியார் விடை சொன்னார். கொடுக்கலாம் தான், ஆனால் இதை நான் ஒரு கணக்கு எழுதி வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்ய முடியாது. இரண்டாவதாக, நான் அனாதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற பணத்தை ஒருவன் எடுத்துக்கொள்வான் என்றால் அவன் அனாதைகளை விட மோசமான நிலையில் இருக்கிறான் என்று தானே பொருள். போகட்டும் என்று சொல்லுகிற எந்த ஒன்றிலும் ஒன்றை நகைச்சுவையாக எடுத்து சொல்லுகிற ஆற்றல், மிக எளிமையாக பேசுகிற குணம், யார் ஒருவரையும் குறைத்து பேசாத அந்த மனநிலை பலரை நாம் பார்த்திருக்கிறோம். பேசுகிற போதே அவனுக்கு என்ன தெரியும் என்பார்கள். தென்கட்சியாரை பொறுத்தளவு இவர் தனக்கொன்றும் பெரிதாக தெரியாது என்பது போல சொல்லுவார். என்னை வெற்றி பெறுவது யாருக்கும் எளிது என்பார். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், நான் தான் தோற்றுப்போக தயாராக இருக்கிறேனே என்பார். தோற்றுப்போக தயாராக இருக்கிறவனை ஒரு நாளும் தோற்கடிக்க முடியாது என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. தோல்வி வந்துவிடுமோ என்கிற அச்சம்தான் மனிதர்களை கலக்குகிறது. வரட்டும், தோல்வி வந்தால் என்ன என்கிற மனநிலை வருமானால் அது தோல்விகளை எளிதில் வென்றுவிடுகிற ஒரு போக்காக இருக்கும். அவரிடம் ஒவ்வொன்றிலும் அந்த நகைச்சுவை, ஒரு விதமான அந்த உணர்வும் இருக்கும். அதை சொல்லுகிற விதத்தில் ஒரு அழகும் இருக்கும். குற்றாலத்திற்கு போய்விட்டு வருகிற போது நண்பர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள். கலைவாணன் அவர்களும் நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்களும், ஐயா, அந்த அங்கே மேலே ஒரு குன்று இருக்கிறது பாருங்கள், அந்த குன்றில் உங்களை ஏற்றிவிட்டால் என்ன தகவல் சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள். எப்போதும் இன்று ஒரு தகவல் என்று தான் அவர் சொல்லி கொண்டிருப்பார். அந்த 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 குன்றின் மீது உங்களை ஏற்றிவிட்டு தன்னந்தனியாக ஒரு பாறை இருக்கிறது, அதில் ஏற்றிவிட்டால் அங்கே இருந்து ஒரு தகவல் சொல்லுங்கள் என்றால் என்ன தகவல் சொல்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன விடையை இப்போதும் என்னால் மறக்க முடியவில்லை. அவர் சொன்னார், அந்த மலை மேலேயா என்று கேட்டார். ஆமாம் என்றார்கள். பிறகு நீங்கள் தான் எல்லோருக்கும் தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் என்றார். அங்கே போய் நான் தகவல் சொல்ல முடியாது, அங்கே என்னை ஏற்றிவிட்டால் நீங்கள் தான் எல்லோருக்கும் தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னார். பேசுகிற போது இயல்பாக வருகிற அவருடைய நகைச்சுவை, அவருடைய பண்பு எல்லாம் அவரை நம் நினைவில் நிறுத்துகிறது. அவர் இறந்த நாள் செப்டம்பர் 16. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.